வணக்கம் நேர்களே. ஒபெக்ல இருந்து யுஏஇ வெளியே வந்திருக்காங்க அப்படின்ற சிச்சுவேஷன்ல க்ரூட் ஆயிலுடைய பிரைஸ் வந்து நல்லாவே விழறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு பல தகவல்களை பார்க்குறோம். ஆனந்த் சாரும் அதை சொல்றாரு. அப்படி இருக்கிறப்போ இந்தியாவுக்கு அது ஒரு மிகப்பெரிய ப்ளஸ்ஸா மாறும். பெட்ரோல் டீசலோட பிரைஸ் குறையறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்ற மாதிரியான தகவல்களையும் பார்க்க முடியுது. இதனுடைய இன்டெப்த் அனாலிசிஸ் எப்படி இருக்கு, என்ன நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு ஆனந்த் சார்ட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க. வணக்கம் சார். வணக்கம் சார். இப்போ ஒபெக்ல இருந்து யுஏஇ வெளியே வந்தாங்க அப்படின்னா இந்தியாவுக்கு அது ஒரு பெரிய ப்ளஸ்ஸா மாறும் அப்படின்னு நிறைய நியூஸ் பார்க்க முடியுதே சார். அதாவது இப்போ நீங்கள் வந்து ரியல் நியூஸ் பார்க்குறது இல்லை, நீங்கள் பேப்பர் படிக்கிறீங்க. அது கோதி மீடியாங்கிறது. உங்களுக்கு ஒரு விஷயம் புரிய மாட்டேங்குது சார். நாங்கள் பேப்பர் படிக்கிறது இப்போ ரெகுலராக பண்ணிட்டு இருக்கோம். முதல்ல அது ஸ்டெப்பு, அதுக்கப்புறம் தான் ரியல் நியூஸ். இது கோதி மீடியாங்கிறது. நீங்கள் ரியல் நியூஸ் போனால் ஃபைனான்ஷியல் டைம்ஸு, வால் ஸ்ட்ரீட் ஜேர்னல், ப்ளூம்பர்க் டெர்மினல் இதில் தான் பார்க்கணும். இந்தியாவுக்கும் அதுக்கும் சம்மந்தமே கிடையாது. ஓகே. எப்போ இது உலகத்துக்கே எப்போ அட்வான்டேஜாக மாறும்? இந்தியாவுக்கு மட்டும் அட்வான்டேஜாக மாறாது, உலகத்துக்கே எப்போ மாறும்னா அவன் இஷ்டத்துக்கு ஆயில் சப்ளையில் இறக்கினான். அவன் ஆயில் சப்ளை இறக்கணும்னா அதுக்கு வந்து ஹோமோஸ் திறக்கணும். ஹோமோஸ் திறக்கலன்னா இவன் ஏற்றி என்ன யூஸ் வராது இல்லை. எண்ணெய் ஹோமோஸ் தான் இப்போ திறக்கிறோம். பிளாக்கெட் நீங்கள் எடுத்துட்டா நாங்கள் திறக்கிறோம்னு ஈரான் முடியாதுன்ட்டான்னா இன்றைக்கி அமெரிக்கா. இப்போ திரும்பி மேடே 3 நாள் லீவு. வார்க்க சார், வாருக்கு லீவ் இல்லை, பேச மாட்டாங்கல்ல. சாட்டர்டே சண்டே வெள்ளைக்காரன் டயர்டாக இருப்பான்ல, பேச மாட்டான்ல. வார அண்டு சைனாக்கும் ரஷ்யாவுக்கும் மேடே ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. ஓகே ஓகே. அவங்க தானே ஈரானோட பேக்கர்ஸ். ஸோ இனிமேல் நீ நாளைக்கு ஒன்றும் இல்லைன்னா நீ எக்ஸ்பெக்ட் பண்ணி ஆன் மண்டே. அண்ட் மண்டே சால்வ் ஆச்சுன்னா அதுக்கப்புறம் 20 நாள் கழிச்சு தானே சால்வ் ஆகும். நான் லீவை முடிச்சுட்டு வந்துடுறேன், அது வரைக்கும் வாரம் நிறுத்தி வைங்கன்றதான் இப்போ நடந்திருக்கு. அதுதான் நடந்துட்டுருக்கு. ஓகே சார். இப்போ இந்தியாவுக்கு க்ரூட் ஆயில் கம்மியான ரேட்ல கிடைக்கும். நாம ஒபெக் கண்ட்ரீஸ் உலகத்துக்கே கிடைக்கும். நம்ம இந்தியா பத்தி பேசுவோம் சார். பெட்ரோல் டீசல் குறையும்ன்றது ஆட்டோமேட்டிக். பெட்ரோல் டீசல்லாம் குறையாது. ஒரு நாளைக்கு 3000 கோடி நஷ்டத்தில் இருக்குது. எப்போ ஏற்ற போகிறாங்கிறது தான் கேள்வி. அப்போ ஒபெக்ல இருந்து யுஏஇ வெளியே வர்றதுக்கு எனக்கு ஏற்பட்ட லாஸை நான் சமன்படுத்தணும். நான் ஒபெக்லேயே இருந்தால் நீங்கள் என்னை கண்ட்ரோல் பண்ணுவீங்கன்றதுனால நான் வெளியே வரேன் அப்படின்னு நீங்கள் நேற்று சொன்னீங்க. ஆமாம். அப்போ இந்தியாவும் அதை தானே பண்ணும். இவ்வளோ நாள் வந்து க்ரூட் ஆயில் அதிகமான ரேட்டில் வாங்கிட்டோம், நான் அந்த லாஸை மிட்டிகேட் பண்ணுறதுக்கு நான் பெட்ரோல் ப்ரைஸை குறைக்க மாட்டேன் அப்படின்னு இந்தியன் கவர்மெண்ட் சொல்கிறது கரெக்ட் தானே? அதுதான் பண்ணுவோம். அப்போ அது கரெக்ட் தான். இப்போதைக்கு வெளியே கிடையாது, நீ விலையை ஏற்றணும். விலை ஏற்றணுமா? நம்ம பின்ன $25 இருக்கிறச்ச நீ 50 ரூபாய்க்கு கொடுத்துருந்தா இன்னைக்கு 110 ரூபாய்க்கு நான் ஒத்துப்பான் மக்கள். நீ $25 100 ரூபாய்க்கு விற்றுட்டு இப்போ ஏறணுன்னா நான் ஏற்றுறேன்னா எப்படி ஒத்துப்பான்? என்ன சார், பெட்ரோல் டீசல் ப்ரைஸை வந்து இப்போ க்ரூட் ஆயில் பிரைஸ் குறையணும்ல சார். க்ரூட் ஆயில் பிரைஸ் குறையுதுன்னு ஒரு சிச்சுவேஷன் குறைக்கலையே. நீ குறைக்கலன்னு தான் நானும் கேட்குறேன். குறைக்க மாட்டாங்கன்னு தான் நான் சொல்றேன். ஏன் குறைக்க மாட்டாங்க சார்? இந்த 2-3 மாதம் நஷ்டத்தை என்ன பண்ணுறது? அதுக்கப்புறம் கார்பரேட் டேக்ஸை குறைச்சிருக்கோம்ல. பேஸ் ஒரு ஸ்டேட்டுக்கு எங்கெல்லாம் டேக்ஸ் வரும்? கவர்மெண்ட் கார்பரேட் டேக்ஸ் வரும், பர்சனல் இன்கம் டேக்ஸ் வரும், இன்டைரக்ட் டேக்ஸ் வரும். இன்டைரக்ட் டேக்ஸ் என்ன? ஜிஎஸ்டி, கஸ்டம்ஸ் டியூட்டி, எக்ஸைஸ் டியூட்டி, டேக்ஸ் ஆன் ஃபியூவல். இது இன்கம் டேக்ஸ் இருக்குது, கார்பரேட் டேக்ஸ் இருக்குது. ஆல்ரெடி உனக்கு பல ரிப்போர்ட்டில் காமிச்சிட்டேன். தட் இஸ் இந்த இண்டிவிஜுவல்ஸ் ஆர் பேயிங் மோர் டேக்ஸ் தென் கம்பெனிஸ். ஆமாம் ஆமாம். அந்த 40% வச்சுருந்தான் சர்தார்ஜி. அதை 25 ஆக்கிட்ட. அதை எங்கேயாவது நீ கம்மி பண்ணணும்ல, அதை எங்கேயாவது நீ சரி பண்ணணும்ல. அதுக்கு தான் கச்சா எண்ணெய் மேலே இவ்வளோ உங்களுக்கு பெட்ரோல் டீசல் மேலே டேக்ஸ். ஓகே. நீங்கள் இன்கம் டேக்ஸ் வந்து 12 லேக்காக மாற்றும் போது நீங்கள் ஒரு விஷயம் சொன்னீங்க. நீங்கள் ஒரு குறிப்பிட்ட செக்டாருக்கு 12 லட்ச ரூபா வரைக்கும் சம்பளம் வாங்குறவங்களுக்கு இன்கம் டேக்ஸ் இல்லைன்னு சொல்கிறதுக்கு பதிலாக அந்த இன்கம் டேக்ஸ் ஒரு 5000 கோடி கலெக்ட் ஆகுதுன்னா அதை பெட்ரோல் டீசல் ப்ரைஸில் குறைக்கலாம்ல, எல்லாருக்கும் போகுது. நான் சொன்னேன் ஒரு பாயிண்ட் நீங்கள் அப்போ சொன்னீங்க. 5000 கோடி லாபம்னா 5000 கோடி இன்கம் டேக்ஸில் குறைன்னு. பெட்ரோல் டீசலில் குறைச்சா இன்னும் ஆக்டிவிட்டி ஏறும், எல்லாருக்குமே அது அந்த இது போய் சேரும். உடனே நீ டிடக்ட் பண்ணி என்னைக்கு கொடுத்து நான் செலவு பண்ணுறது வேற. இன்னைக்கு குறைச்சேன்னா எல்லாரும் எடுத்து செலவு பண்ணுவான். இப்போ ஆட்டோக்காரனுக்கு பெட்ரோல் 50 ரூபாய்க்கு கிடச்சா அதை வந்து அவன் சேர்த்து வச்சு வீட்டுக்கு எடுத்துன்னு போகிறானா? பெட்ரோல் தான் போடுவார். பெட்ரோல் போட்டு சீப்பாக கையில் இருந்தால் சாப்பாடு சாப்பிடுவான். ஓலா, ஊபர் எவனாக இருந்தாலும் செலவு பண்ணுவான். நம்ம கேமராமேனு 102 ரூபாய்க்கு டீசல் பெட்ரோல் போடுறதுக்கு பதிலாக 50 ரூபாய்க்கு பெட்ரோல் போட்டால் ஐயா ஜாலின்னு செலவு தான் பண்ணும். எவனும் சேர்த்து. ஸோ செலவு பண்ணவன் எக்கானமி தானே க்ரோ ஆகும். ஆப்வியஸாக இப்போ நான் பைக்கில் வர்றதுக்கு பதிலாக காரில் வருவேன்றது வச்சுக்கலாம்ல. அப்போ
கன்சம்ப்ஷன் என்னது ஜாஸ்தி ஆகும். கன்சப்ஷன் ஜாஸ்தியாச்சுன்னா டேக்ஸும் ஜாஸ்தி ஆகும்ல, ம். ஜிஎஸ்டி ஜாஸ்தி ஆகும், ஓவரால் எக்கானமியே பெனிஃபிட் ஆகும்ல. ஓகே. அது ஏன் புரிய மாட்டேங்குது உங்களுக்கு? ஓகே ஃபைன். இப்ப க்ரூட் ஆயிலோட பிரைஸ் எந்த அளவுக்கு விழறதுக்கு வாய்ப்பு இருக்கு சார்? அதனால தான் மார்க்கெட்ஸ் வந்து இப்ப ரியாக்ட் ஆகுறாங்களா? மார்க்கெட்டு இன்னைக்கு டெட் கேட் பவுன்ஸ் பஸ். இது எல்லாம் எப்போனா, கச்சா எண்ணெய் தேல் முடிஞ்சிடுச்சு. ம். இது ஹோமூஸில் எவ்வளோ கப்பல் வேணால் மேலேயும் கீழேயும் போகலான்னு வந்தப்புறம் பாருங்கள். இப்போதைக்கு யாரும் வெளில போக முடியாது. ம். யார் போனாலும் அவன் குண்டு போடுறான். அமெரிக்கா அது இருக்கக்கூடாதுன்னு சொல்கிறானே தவிர, ம். ஹோமூஸ் மூலமாக அவனால் கப்பலில் எக்ஸ்கார்ட் பண்ணி கொண்டு வர முடியலல்ல. ஆனா யுஎஸ் தரப்புல நீங்க மைன்ஸே எடுக்கலனாலும் எங்களால எடுத்துட்டு கப்பலை வெளியில கூட்டு வர முடியும். வெளில கூட்டினோம் ஏன் நீ? கதை தான் சொல்லிட்டு இருக்காங்க. முடியலல்ல. ம். ம். நீ உன் கப்பலில் போட்டு நீ எடுத்துன்னு வாயேன் வெளில. ஆ. உன் இன்சூரன்ஸ் கம்பெனியே இன்சூரன்ஸ் தர மாட்டான். ஓகே. சார் இப்போ இந்த ஈரான் வார் வந்தது கல்ஃப் கண்ட்ரீஸ்குள்ளேயே ஒரு பிரச்சனையை கொண்டு வந்துருச்சோ அப்படிங்கறது இப்ப பார்க்க முடியுதுல்ல சார்? எப்போதுமே இருந்துச்சு. அவங்களுக்குள்ள இருக்கிற சுன்னி ஷியா. சுன்னி ஷியா இஸ் ஃபைன். இப்ப சுன்னி குரூப்புக்குள்ளேயே பிரச்சனை வந்துருச்சுன்னு ஒண்ணு இருக்குல்ல சார்? ஆமா, ஏன்னா எனக்கு விடுங்க, எனக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணல. ஆ. எனக்கு பணம் அமெரிக்காவில் போய் நான் கேட்குறேன். ம். நீ காசு கொடுத்தா, அப்போ சவுதி கவர்மெண்ட் காசு கொடுத்துருந்தானா ம். இவன் சும்மா இருந்திருப்பான். நீ அவனுக்கு காசு கொடுக்கல, என்கிட்டயே காசு இல்லைன்னு சொல்லியிருக்க. ம். அவன் இதான் பண்ணுவான். அப்போ நடுவுல அமெரிக்கான்னு ஒரு கண்ட்ரி உள்ள வந்து இஸ்லாமிக் கண்ட்ரீஸ்குள்ள ஒரு பிரச்சனை உருவாகிறதுக்கு ஒரு அமெரிக்கன் கண்ட்ரி காரணமா மாறிடுச்சு இல்ல சார்? அமெரிக்கா தான் ப்ராப்ளமே. அப்ப அதை ஏன் சார் இன்னுமே புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்கன்னு ஒண்ணு இருக்குல்ல? ஒரு எப்படி தேர்ட் பர்சன் புரிஞ்சுப்பாங்க? பெர்ஸ்பெக்டிவ்ல இருந்து நம்ம பார்க்கும்போது. அப்போ எப்படி புரிஞ்சுப்பாங்க? அவனுக்கு அவன் வந்து ராஜா, ம். அத்தாரிட்டேரியன் ரெஜீமு. ம். நீ ஈரான் அடிச்சு அங்கே ஏதாவது ஷேக் முல்லா வந்து எலெக்ஷன் வச்சு முல்லா மாதிரி பவர்ஃபுல் ஆகிட்டானா ராஜாவை தலையை வெட்டிடுவானே எல்லாரையும். சரி சார். இப்போ எனக்கு இன்னொரு சின்ன சந்தேகம். அமெரிக்காவை பொறுத்த வரைக்கும் வெனிசுவேலால இருந்து க்ரூட் ஆயில் கிடைக்குது. ஓகே. ம் வெனிசுவேலா க்ரூட் ஆயில நீ டாலர்ல வித்துக்க. ம் இனிமேல் மிடில் ஈஸ்ட் க்ரூட் ஆயில்லாம் நாங்க வந்து ரியால்லயோ இல்ல. அமெரிக்காவுக்கு சொந்தமாக பெட்ரோல் டீசல் நிறைய இருக்குது. ம். கனடாலேருந்து வரும். ம். அவனுக்கு ஒரு ப்ராப்ளமும் கிடையாது. ம். ப்ராப்ளம் யூரோப்புக்கும் ஏஷியாவுக்கும் மட்டும்தான். நான் வந்து என் கண்ட்ரி கரன்சிலேயே நான் கொடுத்து வாங்கிக்கிறேனே, நீ யார் உள்ள வர்றன்னு இப்ப யார் கூட கேட்க கரன்சி மாட்டேங்கிறாங்க. யார் ஈரான் ரூபால வாங்கிட்டு இருந்தது நம்மகிட்ட, ஆமா இப்போ யுவானில் கேட்குறான். கேக்குறாங்க. அது யார் பொறுப்பு? அதுதான் சார் கேக்குறேன். ப்ளூ டர்பன் கட்டின்னு போனால் ரூபால வாங்கிக்கிறான். நம்ம இப்படி நடந்து போய் புல்காரி கிளாஸ் போட்டால் யுவானில் கேட்குறான். அது டிப்ளமசி சார். அதான் நீங்கள் தானே விஸ்வகுரு ஆச்சு. அது டிப்ளமசி. அப்போ விஸ்வகுரு இல்லைங்கிற நீ. இல்ல நான் வந்து நீங்க ப்ளூ டர்பனுக்கு சொன்னீங்க, அப்போ ஒரு டிப்ளமசி இருந்ததுன்னு நான் சொல்றேன். அறிவு இருந்ததுங்கிறீங்க. டிப்ளமசி. சரி, யூகோ பேங்க்கையும் ஒரே கல்ல அடிச்சு முடிச்சு சரி ஆமா அது பண்ணிட்டாங்க. ஆமா அது கரெக்ட். ஆனா எனக்கு இங்க சந்தேகம் என்னன்னா, ஏன் இன்னைக்கும் இவ்வளவு பிரச்சனை அமெரிக்கா தான் சபார் வந்து போர்ட் அவனுக்கு வாங்கி கொடுத்தான். ஆமா. சபார் போர்ட் இருந்தால் ஹுமோஸ் அவாய்ட் பண்ணலாம். ம். 17 வருஷத்துக்கு முன்னாடி அக்ரிமெண்ட் சைன் ஆயிடுச்சு. ம். 12 வருஷத்துக்கு என் போர்ட்டை கட்டி முடிச்சு ஆப்ரேட் பண்ணல நீ. இன்னைக்கு நம்ம கண்ட்ரோல்ல இருந்திருக்கும். நம்ம உங்க கண்ட்ரோலில் இருந்திருக்கோம்ல. அவங்களுக்கு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வேணும்ன்றதுக்காக நமக்கு கொடுத்ததா சார் அது? சார், நீ என் ஃப்ரெண்டு உனக்கு கொடுத்தேன், ம். கட்டி என்ஜாய் பண்ணுறான்னு. ம். நீ கட்டி முடிக்காதது யார் தப்பு? இப்போ அதை விட்டு போய் அங்கே உட்காந்து இஸ்ரேல் இஸ் மை ஃபாதர் லேண்டுன்னா. ம். இல்ல சார், எனக்கு இதுல இன்னொரு சின்ன சந்தேகம் தான். ம் இப்போ அமெரிக்கா உள்ள பூந்து பிரச்சனை பண்றாங்க கல்ஃப் கண்ட்ரீஸ்குள்ள. அது எல்லாருக்கும் ஓப்பனா தெரியுது. ஆனா இன்னுமே ஏன் நான் டாலர்ல இனிமேல் நான் விற்க மாட்டேன்னு சொல்ல மாட்டேங்க? எவன் வாங்குறவன் டாலர் தானே கொடுப்பான். எவன் சைனீஸ் கரன்சியில் ட்ரேட் பண்ணுவான்? ரூபல் இருக்கு. ரூபல் அதுக்கு மேலே கரன்சி. அவன் பூட்டின் உக்ரைனில் போய் உட்காந்துட்டு இருக்கான்ல. ஆல்டர்னேட் இல்லைப்பா. சரி சார், தினார் இருக்கு, ரியால் இருக்கு. அதெல்லாம் எல்லாம் அத்தாரிட்டேரியன் ரெஜிம்ப்பா. ஒரு ஸ்ட்ராங் உனக்கு கரன்சி டெமோக்ராட்டிக். சோ அங்கதான் நீங்க சொல்ற அந்த டெமோக்ரஸிங்கிறது வருது. நம்பி நீ வச்சிருக்கணும். சைனாக்காரனே அமெரிக்கா சைனாவில் உட்கார மாட்டேங்க ஓடி வந்துடுறான். சார் அப்போ 1945 அந்த செகண்ட் வேர்ல்டு வார் டைம்ல எந்த கரன்சியை நம்புறது அப்படின்றப்ப டாலரை தூக்கி நம்ம வச்சாங்க. ஏன் பவுண்ட் ஏன் டாலருக்கு மாறிடுச்சுன்னா, ஆ. டாலருக்கு ஹேட் அ பெட்டர் எக்கானமி. ஸோ யூ நீட் அ டெமோக்ராட்டிக் கண்ட்ரி ம். விச் ஹேஸ் அ பெட்டர் எக்கானமி தென் அமெரிக்கா. அப்போ 1945ல இருந்து இன்னைக்கு வரைக்கும் டாலர் தான் பெஸ்ட் அப்படிங்கறத வைக்கிறதுக்காகவே அமெரிக்கா இந்த கேம் எல்லாம் பண்றாங்களோ? எஸ், அதுதான் கேமு. இது என்ன சொன்னேன்? ஆமாம், இதனால தான் கேமு. அவன் டாமினேட் பண்ணுறதுக்கு தான் இதை பண்ணுறான். ஸோ அப்போ இன்னைக்கு பிரிக்ஸ் கண்ட்ரீஸோ இல்ல அதுல சைனா குறிப்பா யுவானை வந்து டாலரைஸ் பண்ணி யுவானை நீயே கொண்டு நம்ப மாட்டேன். நீ நம்புவியா யுவானை? ஒரு ஆ, ஆ, பாரத பிரதமர் சைனாவை நம்பி இப்போ நம்புறேன்னு சொன்னால் சும்மா இருப்பீங்களா? நேருக்கு அகேன்ஸ்டாக இவ்வளோ பேசியிருக்கீங்க. ஒன்றால் சி வேர்டே சொல்ல முடியாது. எந்த பிரைம் மினிஸ்டர் போய் சைனாவோட டீல் பண்ணுவான்?
இந்தியா டீல் பண்ணாது, ஜப்பான் டீல் பண்ணாது. அதுலேயே கேம் ஓவர். ஏன்னா அதுதான் சார் முடிஞ்சுது. ஸோ மேஜர் டெமோக்ரஸியான இந்தியாவே அதில் டீல் ஆகாது அப்படின்னு. இந்தியா சைனா டீல் பண்ண மாட்டோம். இந்தியா ஜப்பான் பண்ண மாட்டான். வேர்ல்ட்ஸ் செகண்ட் லார்ஜஸ்ட் எக்கானமிக் கரன்சியில் தேர்டும் ஃபோர்த்துமே பண்ணாது. ஸோ இது வந்து ஒரு இடியாப்ப சிக்கல் தான் ஆக்சுவலி இது ஸ்பீக்கிங். பக்கா இடியாப்ப சர்க்கிள். ஓகே சார், ஃபைன், தேங்க்யூ சார். பட் இதிலிருந்து ஒரு டேக்அவே என்னன்னா க்ரூட் ஆயிலோட ப்ரைஸ் குறையும் அப்படிங்கிறத ஒரு Definitely டேக்அவே எடுத்துக்கிறேன் சார். எப்போ குறையும் தெரியாது, குறையும். ஆனால் நமக்கு பெட்ரோல் டீசல் ப்ரைஸ் குறையாதுன்றதையும் அவர் சொன்னார். அதையும் நம்ம மறந்துடக்கூடாது. தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். எல்லாருக்கும் வணக்கம். குழந்தைங்களுக்காக ஃபைனான்ஷியல் லிட்ரஸி, மணி ஃபார் நத்திங்னு 2வது பார்ட்டு. அண்ட் இதில் வந்து செக் எழுதுறது எப்படி, டெபாசிட் ஸ்லிப் எழுதுறது எப்படி, பணம் எப்படி வந்தது, பார்ட்டர்லேருந்து டிமானிட்டைசேஷன் வரைக்கும் எல்லாத்தையும் கவர் பண்ணியிருக்கோம். உங்கள் குழந்தைங்க அப் டு ஏஜ் 10, 12க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த புக் இப்போதைக்கு ஒரு ஸ்பெஷல் ப்ரைஸில் 450 ரூபாய்க்கு கொடுக்குறோம். இதை யூஸ் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம். moneypage.com வெப்சைட்டை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஒரு வாரத்துக்கு 4 ப்ரீமியம் ஆர்டிக்கலும் ஃப்ரீ ஆர்டிகல்ஸ் ஒரு 10லேருந்து 15 நாங்கள் போடுறோம். இது சப்ஸ்கிரிப்ஷன் ஒரு மாதத்துக்கு 99 ரூபா தான். இங்கே சொல்கிற கான்செப்ட்ஸை கிரேட்டாக எக்ஸ்பேண்ட் பண்ணி போடுறோம். நீங்கள் படிச்சிங்கன்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நன்றி, வணக்கம். வணக்கம். குழந்தைங்களுக்காக ஒரு புஸ்தகம் லான்ச் பண்ணோம். அது ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்குது. யாருக்கெல்லாம் அந்த புஸ்தகம் போகணுமோ எங்கள் டீமுக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். கீழே இருக்கிற நம்பர்லேயும் வெப்சைட்லேயும் கான்டாக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த புஸ்தகத்தை நீங்கள் வாங்கிக்கலாம். மற்ற எங்கள் புஸ்தகமும் அவைலபிள். எங்கள் வெப்சைட் மூலமாகவும் வாங்கலாம். கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பர்லேயும் மெசேஜ் அனுப்பலாம். நன்றி, வணக்கம்.